Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் அதிமுக அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். நான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற ஒன்றிய சார் நகர் செயலாளர் தான். கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய சார் அண்ணன் 2500 வாக்குக்கு மேல அதிகம் பெற்று கொடுத்தாரு ராஜசேகர் அண்ணன். சங்கராபுரம் மேற்கு ஒன்றிய சார் அண்ணன் 1100 வாக்குக்கு மேல அதிகமா பெற்று கொடுத்தாரு. சங்கராபுரம் நகரத்துல இது வரைக்கும் இல்லாத அளவு நகர சேவை கடுமையா உழைச்சி அதிகப்படியான வாக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் பரிசா இன்னைக்கு காலையில இவங்க 3 பேர் பதவியும் பறிக்கப்பட்டு இன்னைக்கு புது நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க. மாவட்ட செயலர் குமரகுரு அவர்கள் பரிந்துரையின் பேர்ல அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. நம்ம திமுகவோட சேர்றது தற்கொலை முயற்சின்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் விஜய் தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துமே தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது. இன்னைக்கு சி வி சன்னனும் வேலுமணி அண்ணனும் துரோகின்னு சொல்றாங்க. யார் துரோகி? அண்ணா எடப்பாடியார் 2017 முதலமைச்சர் ஆனதுக்கு முழு காரணம் அவர் கூட இருந்து உறுதுணையா செயல்பட்டது அண்ணன் வேலுமணி அண்ணன் தான். வேலுமணி அண்ணன் உழைப்பை இன்னைக்கு உதாசீனப்படுத்திட்டு துரோகின்றீங்க. யார் துரோகி? திமுக கூட போய் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சது துரோகமா, இல்ல அண்ணா திமுகவை காப்பாற்றணும்னு நினைச்சது துரோகமா? எது துரோகம்? இன்னைக்கு கட்சி உழைச்சவங்களை எல்லாத்தையும் துரோகின்னு முத்திரை குத்தி இந்த கட்சியில இருந்து அப்புறப்படுத்துறீங்களே. இதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்துறவங்க எல்லாமே இன்னைக்கு பதவியில இருக்காங்க. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.